ஆமா எனக்கு வந்து அதான் என்ன ஸ்டோரி பிடிக்கலையா இல்ல பிடிக்காத ரீசன் சொல்லியா? பிடிக்காத இல்ல ஆக்சுவலி பிடிக்காத ரீசன் என்னன்னா இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னா எல்ஐகேவை பார்க்கணும்னா சூர்யா சாருங்கிறத ஒரு ஆளை எடுத்துட்டோம்னா அவர் இருக்கணும். அவர் இருந்தால் தான் அந்த படத்தில் படத்தோட ப்ரொடியூசர் நயன்தாரா, விக்னேஸ்வர் டேரக்டரோட ஒய்ஃபு தான் இருந்துச்சு. ஏன் ஃபுல்லாக ஆடியன்ஸில் உட்காந்து பேசிட்டு போனால் கடைசி நேரத்தில் விக்னேஸ்வர் சார் பேசுகிறப்ப எண்டு கார்டில் வந்து நின்றுட்டு ஸ்க்ரீனில் அதுக்கும் வந்துருக்க வேண்டியதில்லையே. டிஎன் 2026 நட்டி. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது அருண் ஸ்டுடியோ, நான் அருண். எல்ஐகே படத்துக்கு வந்திருக்கோம். நம்ம பெரிய பிரங்கனா சார் நடித்த படம். டியூட் போகிறதுக்கு அப்புறம் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த படம் ரொம்ப நாள் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்ம படத்தோட டேரக்டர் வந்து நம்ம விக்னேஸ்வரன் சார் தான், ப்ரொடியூசர் வந்து நயன்தாரா அவங்க ஒய்ஃப் தான். அனிருத் சார் மிஸ் பண்ணியிருக்காரு. மெயினாக சூர்யா சார் இல்லை, ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த படம். ரொம்ப நாள் எடுத்துகிட்டு இருந்தாங்க. வேறு என்ன ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு 2040 எடுக்கிற மாதிரி படத்தை எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். படத்தை பார்ப்போம். படத்தை பார்த்து நம்ம மணி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சிட்டிலாம் இந்த படத்தில் இருந்து அறிமுகம் வரோம் நினைக்கிறேன். பார்ப்போம். படம் நல்லாயிருக்கும். நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது படத்துக்கு. பெரிய பிரங்கனா சாருக்கு வரிசையாக ஹிட்டாக கொடுத்துருக்காரு. இந்த படமும் அதே மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, பார்த்து ரிவ்யூ பண்ணுறேன். நானும் ரிவ்யூ சொல்கிறேன். பாய். சரியில்லை படம் இருக்கு. நல்லா இருந்துச்சா? ஏன் பிடிச்சிருக்கா? பிஆர் ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. பிஆர் பெரிய பிரங்கனா நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஸ்டோரி ஸ்டோரி ஓகே தான். ஆனா ஃபியூச்சரை பத்தி இருக்கு, லவ் பத்தி இருக்கு. ஓகே தானே? ஓகே. அதுல படம் லைக் பண்ற மாதிரி இருக்கா? எப்படி இருக்கு ப்ரோ? ஆப் தான் ஆப் வைக்குது. ஆப் வைக்குதா? ஆப் தான் ஆப் வைக்குது. நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு. பார்க்கலாம். காமெடி என்டர்டைன்மெண்ட் எல்லாம். படம் எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா ப்ரோ? நல்லா இருக்கு. ஓகே பார்க்கலாம். ஓகே வாங்க. அண்ணா படம் வந்தீங்களா? எப்படி இருக்கு? ஏதோ கொஞ்சம் தேவலாம். எப்படி படம் வந்தீங்களா? ஓகே சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கா? ஓகே பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம். படம் எப்படி இருக்கு ப்ரோ? நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? அந்த படம் வந்து ஃபீலிங் நல்லா இருந்துச்சு. பண்றாங்கல? ஓகே. தேங்க்ஸ். நல்லா இருக்கா? உங்களுக்கு ஒரு படம் லைக் அந்த அளவுக்கு நல்லா இல்ல ப்ரோ. ஏன் லைக் நல்லா இருக்கா? என்ன பிடிச்சிருக்கு? என்ன பிடிச்சிருக்கு? பாட்டெல்லாம் நான் சாங்லாம் நல்லா இருக்கு. தாங்கலாம் படம் படம் நல்லா நல்லா இருக்கு. ஓகே. படம் இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கா? அது படம் வந்து லைக் பண்ற மாதிரி இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஒரு வாட்டி பார்க்கலாம் அவ்வளவுதான். வேற யாராவது இல்ல. நல்லா இருக்கு. ஸ்டோரி படம் ஸ்டோரி நல்லா இருக்கா? ஸ்டோரி கதை நல்லா இருக்கு. நல்லா அவ்வளவு இருக்குல்ல? படம் பிடிச்சிருக்கா? படம் பட்டாசா இருக்குண்ணா. பட்டாசா இருக்கு. பார்த்த மாதிரி தான் நல்லா இருக்கு. அவ்வளவுதான் பிடிக்கல. சூப்பர்ண்ணா. படம் வேற மாதிரிண்ணா. என்ஜாய்ண்ணா. வைப் நல்லா இருக்குண்ணா. வைப்ண்ணா. ஒருத்து 150 ஒருத்து. ஓகே. படம் பாருங்க ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ. ஓகே. இண்டோலுக்கு முன்னாடி கொஞ்சம் கடுப்பாகும். இண்டோலுக்கு அப்புறம் சூப்பரா இருக்கு. கரெக்ட் வந்திருக்கோம். படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. கொஞ்சம் லென்த்தா இருக்கு, பட் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கா? படம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஓகே. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குல்ல? பார்க்கலாம்ல? ஓகே. ப்ரோ பாத்தீங்களா? நல்லா இருக்கா? அடுத்து தளபதியா வருங்க. பாத்தியா? நல்லா இருந்துச்சு. நல்லா நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? அது தகமா நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சூப்பரா நல்லா இருக்கா? சூப்பரா ஓகே. ஓடுறாங்க. அடுத்த சூப்பர் ஸ்டார். அடுத்த படமே பந்தம். யார் பிரதீபா? நல்லா இருக்கா? என்ன படம் டிஃபரெண்டா இருக்கா? டிஃபரெண்டா இருக்கு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. பார்க்கலாம் ப்ரோ. லைக் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா சூப்பரா இருந்துச்சு. படம் என்ன இருக்கு? படத்துல ஃபுல்லா அட்வான்ஸ் லவ் சீன் தான். ஒரு அட்வைஸ் வச்சு நல்லா முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம். தம்பி லைக் பாத்தீங்களா? எப்படி இருக்கு படம்? நல்லா இருக்குல்ல? என்ன பிடிச்சிருக்கு? லவ்ங்கிறது வந்து மனசுல இருந்து வர்றதுதான். அப்பெல்லாம் டிசைட் பண்ணது கிடையாது. படமே பார்க்கலாம். சும்மா ஓரமா தான் இருந்தான். இதெல்லாம் கேட்காதீங்க. இல்லையா? நல்லா இருந்துச்சுல? தரமா இருந்துச்சு. பார்க்கலாம்ல? அப்ப எப்படி ப்ரோ சூப்பர்ண்ணா. உங்களுக்கு? அதான் லவ்னா வந்து மனசுல இருந்து வர்றதுதான். அப்பெல்லாம் டிசைட் பண்றது கிடையாது. அப்ப என்ன சொல்ல வராங்க படத்துல? அது வந்து ஏதோ சொல்ல படம். நீங்க உங்க லைஃப் டிசைட் பண்ணிக்காதீங்க. பார்க்கலாம். நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கா? நல்லா ஓகே.
பாத்தீங்களா ஆளு சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சுல சூப்பரா இருக்கு. நீங்க நடிச்சீங்க படத்துல? நானா? ஆமா. ஐயோ அவனே என்னைய அது பரவாயில்லக்கா. நான் பாட்டு பார்க்க வந்தேன், நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட். ஃபேன் எப்படி நல்லா இருக்க படம்? படம் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. எனக்கு பிடிக்கல ப்ரோ. உங்களுக்கு பிடிக்கல? உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அவருக்கு பிடிக்காது. அவர் வந்து ஆரோட வந்து பார்த்துருந்தா பிடிச்சிருக்கும். ஓகே. நல்லா இருக்கு, படம் நல்லா இல்ல, இருக்கு. பார்க்கலாம். ஃபியூச்சரிஸ்டிக்கா சில சீன்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே. 2040 நடக்கிற மாதிரி தானே கதையை ஃபுல்லா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த ஆப் வச்சு தான் கதை போகுது. சூப்பரா இருக்கு. கதைக்கு ஏத்த மாதிரி இருக்கு. மியூசிக்கா கதைக்கு ஏத்த மாதிரி இருக்கு. மியூசிக்லாம் நல்லா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிக்கல நிறைய பேர் சொல்றாங்க. பிடிக்கலன்னா செகண்ட் ஹாஃப்ல கிளம்பி போக வேண்டியதானே. ஃபுல்லா உட்காந்துருக்கானுங்க. உங்களுக்கு ஒரு ஆள் வந்துட்டாரு செல்ஃபி. உங்களுக்கு எப்படி இருக்கு படம்? பாருங்க டக்குனு நான் உங்க மண்ணையாரு படம் பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருவாரு. உங்க வீடியோல பேசலாம், பேசாத இங்க பேச. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் இன்டர்வல் வந்துட்டு கொஞ்சம் நல்லா அந்த ஆக்கோ சாங் போட்டு நல்லா வைப் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லவ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதாவது ஃபேக்காக நிறையா இருக்குல்ல, அது மாதிரி டூ லவ் அப்படின்ட்டு அழகாக காட்டியிருக்காரு. விக்னேஷ் சிவன்ட்டு இப்படி ஒரு டேரக்ஷன் எதிர்பார்க்கல. அந்த அனிமேஷன் போர்ஷன்லாம் நல்லா ஆச்சு. அப்புறம் கிளைமேக்ஸ் விஜயசூர்யா அந்த ஃபைட்டு, அந்த ரோபோட் வந்துட்டு உண்மை இல்லை அப்படிங்கிறது ரிவீல் ஆகும்போது பேங்கராக இருந்துச்சு. எல்லாத்தையும் சொல்லிட்டுங்க கதையெல்லாம் பாத்துங்க. நான் எம்டியாக தான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக சூப்பரான படம். எல்லைக்கே முக்கியமான சீன் கூட சொல்லிவிட்டான். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி மன்னார்ல ஒன்று ஓப்பன் பண்ணால் நல்லா இருக்கும். எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு தேவைப்படும். அப்போ 2040 நோக்கியா உனக்கு பிடிக்கவே இல்லைங்கறியா? ஆமா, எனக்கு வந்து பிடிக்கல ரீசன் அதான் என்ன ஸ்டோரி பிடிக்கலையா? இல்ல பிடிக்காத ரீசன் சொல்லியா? பிடிக்காத இல்ல ஆக்சுவலி பிடிக்காத ரீசன் என்னன்னா, இப்போ வந்து ப்ராக்டிக்கலி வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம யோசிச்சு அதான் ஸ்கிரீன் பிளே இருக்கும். ஆனா நான் வந்து லாஜிக்கலா பார்க்கும் போது அது எனக்கு பிடிக்கல. லாஜிக் என்ன பிடிக்கல? கதை வந்து 2040 நடக்குது. ஆனா தம்பிக்கு லாஜிக் பிடிக்கல. யோசிச்சு பாத்துக்கோங்க. 2040 இந்த மாதிரி டெக்னாலஜி வர வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லையா? வாய்ப்பே இல்லை. நீங்க ஒரு 10 வருஷம் முன்னாடி எதிர்பார்த்தீங்களா வீடியோ கால்ல பேசணும்னு சொல்லிட்டு? 10 வருஷம் முன்னாடியா? வீடியோல எல்லாம் போய் தான் இருப்பா சரி. ஓகே, நம்ம ரிவ்யூல பேசுவோம். விக்னேஸ்வரன் ஹாய் LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படம் பார்த்தாச்சு. படம் பார்த்து நம்ம மனை பக்கம் சிவமாக பார்த்துருப்பீங்க. எல்லாம் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் சொல்லியிருக்காங்க. நம்ம படத்தை பற்றி பார்ப்போம். படத்தை பற்றி சொல்கிறது முன்னாடி படத்தோட டேரக்டர் விக்னேஸ்வரன் படம் டேரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நாள் ட்ரீம்னாரு. அவரோட ட்ரீம் படம்னாரு. ரொம்ப வருஷமாக இருக்காங்க. படத்தில் ஹீரோ வந்து பிரதீப் சார். அவர் ஹீரோ அடித்த படம் பூரா ஹாட்ரிக் ஹிட்டு. இப்போ வந்து இந்த படம் அடிச்சிருக்காரு. இந்த படம் முடிய வந்துருக்க வேண்டியதாக இருக்குது அவர் கரியரில். ரொம்ப நாள் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த படத்தை. ரொம்ப நாள் போஸ்டராக மாதிரியே இருப்போம் எப்போ வரும்னு. ஓகே. அப்புறம் கீர்த்தி செட்டி பஸ் டைம் அடிச்சிருக்காங்க நினைக்கிறேன். தமிழ் சினிமாவில் அறிமுகமாக இருக்காங்க, தெலுங்கு ஹீரோயின். அதுக்கப்புறம் மிஸ்கின் சார், அவர் சீமான் சார். சீமான் எலெக்ஷன் விட்டு நடிச்சிருக்காரு. பெரிய விஷயம் ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப நாள் வச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறோம். அது மாதிரி யோகி பாபு, மாளவிகா, பார்க்காத ஆள், யூடியூப் இன்ஃப்ளூயன்சரு எல்லாம் நடிச்சிருக்காங்க. மெயினாக நம்ம ஆக்டர் விஜயசூர்யா சார் நடிச்சிருக்காரு. நெகட்டிவாக பாசிட்டிவாக அவரோட கேரக்டருங்கிறத நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்படி ஏகப்பட்ட படம்லாம் நடிச்சிருக்காங்க. ஓகே தான் படம் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த படத்தில் நடிச்ச ஆக்டர்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச முகமாக ஒரு இன்ட்ரெஸ்டாக தான் போய் ஸ்க்ரீனில் உட்காந்தோம், படம் பார்த்தோம். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த படம். பிரதீப் ரங்கன் சார் இந்த படத்துலேயும் ஹிட் அடிப்பாருன்னு பார்ப்போம். அது உங்கள் கையில் தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். படம் ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி இருந்தாலும் அந்த விக்னேஸ்வரன் சாருக்கு என்ன தான் நிற்கிறதுன்னு தெரில. அப்படியே அந்த ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் ஏன் அப்படி கொண்டு போகிறான்னு இல்லை. எல்லா படத்துலையும் சரி எனக்கு நானூறு தான் பிடிக்கும். ஆனால் மெதுவாக தள்ளுவார் அப்படியே பம்புடா. அது ஏன்னு தெரில. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படமும் கொஞ்சம் லேக் அடிக்குது. ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு போகிறது இல்லையான்னு தெரில. ஒரு காட்சி 10 நிமிஷம் எடுத்து நினைக்கிறேன். வளங்குது. கிரிஞ்சின்றது தெரியும். நான் கிரிஞ்சே காட்டுது. இந்த கிரி செட்டி ரொம்ப அழகாக இருப்பாங்க நினச்சிக்கிட்டு இருந்து ஹீரோயின் அழகாக இருக்காங்க. நம்ம எடுத்து ஏற்றுக்க முடியல. அவங்களையும் பார்த்து ஒரே ஒரு மாதிரி நொய்யின்ற மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. சில பேர் பிடிக்கும், சில பேர் பிடிக்காது. ஆனால் 2040 எடுத்த படம் மாதிரி காட்டுறாங்க. அப்போ உள்ள அந்த லவ் ஆப் வச்சு எப்படி லவ் பண்ணுறது, சாரி சொல்ல முடிய கலசாவில் இப்படி இந்த படத்தை பற்றி ஒரு பிரம்மாண்டமாக ஒரு இதாக தெளிவாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னா LIKவை பார்க்கணும்னா சூர்யா சாருங்கிறத ஒரு ஆள் எடுத்துட்டோம்னா அவர் இருக்கணும். அவர் இருந்தால் தான் அந்த படத்தில் அப்பப்போ கொஞ்சம் எனர்ஜி பூஸ்ட்டு கொடுத்து படத்தில் நம்மளை நல்லா உட்கார வைக்கிறாரு. அவர் வந்தாருன்னா கொஞ்சம் ஆஹா அப்படின்னு இருக்குது. நம்மளை அதிகபட்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறவர் பிரதீப் ரங்கனா சார். அவரே இந்த படத்தில் என்னமோ மாதிரி அழுதுகிட்டு எதுக்கிட்டான் கிரிஞ்சி மாதிரி பண்ணிக்கிட்டு நல்லாயிருக்கு. பார்க்கலாம். எப்படி சொல்கிறது, ரெண்டுமே கலந்தாங்க இருக்குது. படம் போய் பாருங்கள், பார்க்கலாம். அனித் சார் மியூசிக் நல்லா இருக்குது. சீமான் சார் வர்றாரு. அவருக்கு ஏற்ற மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுங்க. நல்லா இருக்குது.
சண்டை போடுற மாதிரி இருக்குது, ஆஃப் பண்ணுறீங்க. ஏன்னு தெரியல. படத்தோட ப்ரொடியூசர் நயன்தாரா, விக்னேஸ்வர் டேரக்டரோட ஒய்ஃபு தான். அவர் தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறது, ஆடியன்ஸாக அந்த யூடியூப்பில் இருந்து பார்த்தோம். கொஞ்சம் கிரிஞ்சு தான் அவங்களும். படம் தான் கிரிஞ்சுனா அவங்களும் ரொம்ப கிரிஞ்சு. ஏன் ஃபுல்லாக ஆடியன்ஸில் உட்காந்து பேசிட்டு போனால் கடைசி நேரத்தில் விக்னேஸ்வர் சார் பேசுகிறப்ப எண்டு கார்டில் வந்து நின்றுட்டு ஸ்க்ரீனில் அதுக்கும் வந்துருக்க வேண்டியதில்லையே. அப்படி வந்து நின்றுட்டு இப்படி பண்ணிட்டு போகிறது தப்பு. அது ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு. பார்க்குற ஆடியன்ஸுக்கும் ஒரு ஃபேன்ஸுக்குமே வந்து உட்காந்திங்கன்னா படம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ரொமோஷனாகவும் இருக்கும்னு. நீங்கள் தான் ப்ரொடியூசரு, நீங்கள் தான் பண்ணணும். மற்றவங்க படத்துக்கு போக வேண்டாம், உங்கள் படத்துக்கு நீங்கள் நடித்த படத்துக்கு போக வேண்டாம். உங்களோட படம் கடைசி நேரத்தில் விக்னேஸ்வரன் சார் கூப்பிட்டு தான் நீங்கள் மேடைக்கு வரணும்னு இல்லை. உட்காந்துருக்கலாம், இங்கேயே உட்காந்து அது ஃபுல் ஆடியன்ஸ்லேயும் முடிச்சுட்டு போய் வந்திருக்கலாம். அந்த அளவுக்கு அது தேவையில்லை. அதுவே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. மற்றபடி படத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணி தான் போனேன். இப்போயும் நான் படம் பிடிச்சிருக்கு தான் சொல்கிறேன். நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். எல்லோரும் ஒரு வாட்டி பார்க்கலாம். போய் பார்த்துட்டு நீங்களே பதில் சொல்லுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறீங்களான்னு. ஓகே.